வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே தொடர்ந்து குரு அமர பொருள் வரவுக்கு பஞ்சமில்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 5ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளிருந்து உத்திர நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் விருச்சிக ராசி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு இந்த வாரம் பிரயாணம் செய்ய இருக்கிறார். இந்த கன்னிராசிக்குள்ளரே சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கிறோம். தேவையற்ற குழப்பங்களும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வார்த்தைகளை அளந்து பேசாததுனாலே சில விஷயங்களிலே அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். மண்மனை வாகன யோகம் கண்ட சிம்மராசிக்குள்ளர சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறதுனாலே பூர்வீக சொத்துக்களிலே பெண்கள் ஆண்கள் தொடர்புடைய இந்த விஷயங்களிலே பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமாக நிறைய காரணங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிலேஷன்ஸ்குள்ளே பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். 12க்குரிய செவ்வாயானவர் அமர்ந்திருக்கக்கூடியது 6ஆம் இடமான துலாஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதனாலே கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அப்படிங்கிறதுக்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் விட்ரா ஆனாலே நமக்கு பெருசு, அதுவே பெரிய விஷயம். நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்பானா இன்னும் சந்தோஷம். அப்படி ஒரு நிகழ்வெல்லாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் நவராத்திரி அந்த கொலு பொம்மையில் ஒரு ரிஷபம் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கான மாடு, காளமாடு, அந்த பொம்மையை அங்கே வச்சிருங்க, வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.